ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் 1-5-9 திரிகோண சாணத்தில் இல்லை 1-5 திரிகோண சாணத அதிபதியோடும் சேர்க்கை, பார்வை, நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1-4-7-10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை, பார்வை, அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2-5-8-10-11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது, சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-10-11 உபஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம், பார்வை, சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-9-12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது, சேர்க்கை, பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம், கடகம், துலம், மகரம் ஆகிய 2-7 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம் ஆகிய 3-8 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது பார்வை, சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம், கன்னி, தனுசு, மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2-7-11 மாரக சாணத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது, பார்வையில் இருப்பது, நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம், உச்சம், ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம், அல்லது நீச்ச பங்கம், அல்லது திக்பலம், அல்லது புஷ்கரமாம்சம், அல்லது கிட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா, அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3-6-8-12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3-6-8-12 வீட்டு அதிபதி சேர்க்கை, பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்துப்போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். மட்டுமல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால், மேச லக்கணம், மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்க விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால், லக்கண பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற, இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக, ரிஷப லக்கணமாக, மிதன லக்கணமாக, கடக லக்கணமாக, சிம்ம லக்கணமாக, இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசா புத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்து பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது
என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது, எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்னதான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு, அதாவது ஒரு 50%ஆவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ள போவோம். மேசராசி மேசலக்கண நேர்களே, உங்களுக்கு சூரிய திசையில் ராகு புத்தியா என்ற பதிவு தான் இது. இந்த பதிவானது உங்கள் ராசிக்கு 2ஆம் பாவகத்தின் பதிவாகும். அதாவது ரிஷபம் ராசியின் பதிவாகும். இந்த திசையானது 6 வருட காலங்கள் உங்கள் செயல்பாட்டில் இருக்கும். இந்த ராகு புத்தியானது 10 மாதம் 24 நாள் வரை உங்கள் செயல்பாட்டில் இருக்கும். இது உங்களுக்கு 5 கூடியவன் திசை ராகு புத்தி. ஓகேங்களா? அப்போ ராகு என்ன வரைக்கும் என்ன மாதிரி சாத அமைப்பில் இருக்கான்னு பார்த்துக்குவோம். ஓகேங்களா? அப்போ இந்த ரிஷபத்தில் என்னென்ன சாரம் அமைப்பில் ராகு அங்கே பயணிக்கிறார், அப்போ என்ன பலனை கொடுப்பார் அப்படி பார்த்துருவோம். அப்போ கீர்த்திகை 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் வரைக்கும் அங்கே இருக்கும். ரோகிணி 1 2 3 4 பாதங்கள் இருக்கும். மிருகசீரிஷம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் அங்கே இருக்கும். மொத்தம் 9 பாதங்கள் இருக்கும். இப்போ கீர்த்திகை சாரத்தில் இருந்தால் என்ன செய்வார்? 2ஆம் இடத்துல இருந்து கீர்த்திகை சாரத்தில் ராகு இருந்தால் என்ன பண்ணுவார்? அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள்லாம் நம்மளுக்கு இருந்தாக்க என்ன பண்ணுவார்னா, அதாவது நம்ம பூர்வீகத்தில் உள்ள இந்த சாப்பம் தீடு இந்த சாப்பிட்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் அதெல்லாம் வேலை செய்யுங்க. ஓகேங்களா? அப்போ சாப்பிட்டது என்னமோ தெரியல, இந்த காலகட்டங்களில் எனக்கு வந்து இந்த ராகு புத்தியில் எனக்கு பூரா வருமான தடையாகவும் குடும்பத்தில் ஒரு பிரச்சனையாகவும் வாக்குவாதமாகவும் இருக்குது, ஒன்றுமே பண்ண முடியல, இது இப்படி இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலையும் நம்ம தள்ளப்படுவோம். ஓகேங்களா? அப்போ குழந்தைங்களுக்கு நம்ம தேவையில்லாத நம்ம தேவைகளை பூர்த்தி பண்ண முடியாது. சிலருக்கு அதாவது குழந்தைங்களுக்கு எது செய்ய முடியாது. சிலர் குழந்தைகள் இல்லாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, சிலர் காதல் இந்த அரசியல் சம்மந்தப்பட்டது இதுலெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது உயிரற்ற காரணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பெருசாக நல்லது பண்ணாது. உயிரில்லாத காரணி எது? பதவி, இந்த அரசியல். ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது இந்த மாதிரி தொடர்பெல்லாம் நம்மளுக்கு நான் ஓரளவுக்கு பேசிக்கு நல்லது கொடுக்குமே தவிர மற்றது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வருமானம். அப்போ பணங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைங்க மூலியம் வருமானம், பூர்வீகத்தில் உள்ள இடத்து மூலியம் வருமானம்னு பார்த்தாலுமே அப்போ அதில் வந்து சாபத்தீடு அது வேலை செய்யும். அப்போ அது அந்த டைமில் வந்து அது ஒரு பாவ பணமாக நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? இப்போ இதெல்லாம் வந்து ஒரு குறையாகவும் ஒரு 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 பிரச்சனையாகவும் நமக்கு தெரியக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்குங்க. ஓகேங்களா? அப்போ நம்ம இதுக்கு என்னங்க பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் முழுசாக நீங்கள் அந்த சாபத்தீடுக்கு அழிக்கிறதுக்கு உண்டான வழிமுறை தான். ஆனால் அந்த புத்தியை தாண்டுற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணுனாக்கா, நாம் ஒரு பசுமையான இடம், ஓகேங்களா, ஒரு விவசாய பூமி, பசுமாடுகள் நிறந்த இடத்துல உள்ள சிவன் ஆலயத்தில் உள்ள, ஓகேங்களா, அதாவது சிவனாலயம் அல்லது பெருமாள் கோயில் 2 இணைஞ்ச கோயிலில் போய் 2 கோயில்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி அமைப்பில் பண்ணணும்? ஒன்று சூரிய ஓரையில், அதாவது கீர்த்திகை நட்சத்திரத்தை அன்னைக்கு போய் ஒரு சூரிய ஓரையில் பண்ணணும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ராகுகால் நேரங்களில் போய் பண்ணணும். அர்ச்சனை பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு ஒரு சிறப்பாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னாக்கா தீபம் விளக்கு போடணுங்க. முன்னே தீபம் தான் முடிஞ்சால் பார்த்தீங்கன்னாக்கா நேராக நீங்கள் திருவண்ணாமலை கூட போயிட்டு வந்துடலாம். போயிட்டு வந்தால் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ரோகிணி சாரத்தில் 4 கூடிய சாரத்தில் ராகு இருந்தால் என்ன, அதான் 2ஆம் இடம். அப்போ அங்கே வந்து ராகு உச்சமாக, சந்திரன் உச்சமாகக்கூடிய இடம், அதில் ரோகிணி சாரத்தில் ராகு இருந்தாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ நாம் பேச்சு பார்த்தீங்கன்னா நாம் எல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்து பேசணும். ஓகேங்களா? அப்போ நம்ம பேசுகிற போது பார்த்தீங்கன்னா தாயாரை பற்றி பெருசாக பேசுவோம், நம்மளை பற்றி பெருசாக பேசுவோம், உயர்கல்வி பற்றி கொஞ்சம் பெருசாக பேசுவோம். ஓகேங்களா? அப்போ வருமானத்தை பற்றி கொஞ்சம் பெருசாக பேசுவோம். இந்த மாதிரி பேசக்கூடிய வாய்ப்புன்னு ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ 4 கூடிய சாரத்தில் ராகு 2ஆம் இடத்துல நடத்தும் போது பார்த்தீங்கன்னாக்கா தாய் மூலியம் சின்ன ஒரு ஹெல்ப் கிடைக்கும், ஒரு வருமானம் கிடைக்கும். அப்போ தாய் மூலம் வண்டி வாகனத்து மூலியம் ஒரு பயணம், ஒரு வருமானம், தாய் மூலியமாக ஒரு வருமானம், அவங்க கூட ஒரு பயணம். ஓகேங்களா? அப்போ உயர்கல்வி சம்மந்தமான ஒரு வேலை. 4க்கு 11ஆம் இடத்துல தான் சாரத்தில் 2 தானே ராகு ஆட்சி தசை புத்தி நடத்துகிறாரு. ஓகேங்களா? அப்போ இதெல்லாம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பேசிக்காகவும் நம்மளுக்கு ஒரு இதாக கொடுக்கும். ஓகேங்களா? அப்போ நம்ம இந்த மாதிரி காலகட்டங்களில் என்ன தான் நம்ம வந்து ஒரு இயற்கை உணவுகள் இருந்தாலும் அதெல்லாம் நாம் என்ன தான் ஒரு செயற்கையான ஒரு உணவுகளும் செயற்கை ஒரு மருந்து சேர்த்திக்குவோம். ஓகேங்களா? அந்த மாதிரி சேர்த்திக்கிற அமைப்பு நம்மளுக்கு வரும். அப்போ தாயாருக்கு பார்த்தீங்கன்னாக்கா உடல் முடக்கடி, அவர் வண்டி பார்த்தீங்கன்னா சின்ன ஃபால்ட் பண்ணும், இந்த மாதிரி பிரச்சனை பண்ணணும், உயிர்கல்வி சின்ன ஃபால்ட்டு கொடுக்கும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா அது சுக்கிர வீடு 2ஆம் இடம்
ரோகிணி சாதத்துக்கு அது ஒரு பகப்பட்ட ஒரு சாதத்தில் ராகு பகப்பட்ட சாதங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பெருசாக நம்மளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கெடுதல் நல்லது பண்ணாலும் கெடுதல் லைட்டாக கொஞ்சம் மத்தியமாக இருந்தாலும் மத்தியமாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள்லாம் தள்ளாடுறோம் பிரச்சனை இருக்குதுனாக்கா பெரியாண்டி சம்மனை நீங்கள் வழிபடணுங்க. அங்காள பரமேஸ்வரி பெரியாண்டி சம்மன் வழிபடும் போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த அம்மா அபிஷேகம் பண்ணி அந்த தண்ணி நம்ம ஊற்றிக்கும் போது நல்லா இருக்குங்க. அந்த அபிஷேகத்தை நம்ம மேலே ஊற்றிக்கணும். ஓகேங்களா? அது அபிஷேகம் சிறப்பான அபிஷேகம் கொடுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மிருகசீர நட்சத்திரத்தில் ராகு இருந்தால் என்ன பலன்? அப்போ 1 கூட 8 கூடயம் சாரத்தில் இருக்கார். அப்போ இந்த மாதிரி ஜாதகம் 2ஆம் இடத்துக்கு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நாம் எப்பயுமே பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல ராகு இருந்தால் பார்த்தீங்கன்னா நம்ம யார்ட்டும் பார்த்து பேசணும், யார்ட்டும் வாய் கொடுக்கக்கூடாது, ஜாமீன் போடக்கூடாது, இதெல்லாம் சொல்லுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த செவ்வாயோட சாதத்தில் ராகு இருக்கனால பார்த்தீங்கன்னாக்கா அது 1 கூட 8 கூட சாதத்துக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக ஒரு வருமானத்துக்காக பார்த்தீங்கன்னா ஊர் விட்டு ஊர் போகக்கூடிய சூழ்நிலை வரும். 2ஆம் இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பேச்சு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டக்குன்னு எடுத்துரிஞ்சு பேசிடுவாங்க, ஃபோர்ஸாக பேசுவாங்க, எடுத்துகிட்டு கை பேசும். ஓகேங்களா? இந்த மாதிரி அமைப்புகள் பேசும். அது இந்த புத்தியில் பார்த்தீங்கன்னா எடுத்ததெல்லாம் கோவம் வரும், சாந்தங்களுக்கு வராது, எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் டாட்டாவும் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கக்கூடிய அமைப்பு நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சித்திரை வழிபாடு பண்ணுறது, தேங்காய் எண்ணெய் ஊற்றி தீபம் போடுறது. ஓகேங்களா? ராகு காலத்தில் துர்க்கி அம்மனுக்கு ஓகேங்களா? ராகு காலத்தில் துர்க்கி அம்மனுக்கு நீங்கள் விளக்கு போட்டு வணங்கிட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த பேச்சு ஆற்றல் எல்லாம் வந்து நன்மையில் முடியும். அது இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் வாயில் பார்த்தீங்கன்னா புண்ணு வரும், தலையில் ஹீட் ஆகும், முடி கொட்டும். ஓகேங்களா? இப்போ பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும். இது எல்லாமே இது பண்ணி கொடுக்குங்க. ஓகேங்களா? தேவையில்லாத பிரச்சனை மாட்டிக்குவோம், வாயை விட்டு மாட்டிக்குவோம், நாமளே பிரச்சனையாக மாட்டிக்குவோம். இதெல்லாம் மாட்டக்கூடாதுன்னா நான் சொன்ன மாதிரி இப்போ அந்த தேங்காய் தீபம் போட்டு ராகு காலத்தில் வழிபடுங்க, சிறப்பாக இருக்கும். நல்லா சிறப்புடன் வருவீங்க. என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்கள் துல்லியமான பலனை நீங்கள் பார்க்கணுன்னாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் மூலியமாக என்னோட ஜாதகத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் மூலியமாக துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிறது ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்தே முடிவு சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமாக நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டாக நம்மகிட்ட இருக்க எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஸ்டமர் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க. அந்த நம்பிக்கைகரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமர் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொரு பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் பார்த்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சிறப்பான முறையில் சிறப்பாக பார்ப்பாருங்க. பார்த்தீங்கன்னா நேர்முகமாக பார்க்குறாங்க, ஆன்லைன் மூலியமாக பார்க்குறாங்க. நீங்கள் யார் என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்டில் அப்படி சொல்லுவாருங்க. ஓகேங்களா? உங்களோட டீட்டில் சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில் சிறப்பாக உங்களை சோழி பிரசனம் பார்த்து அருமையாக சொல்லுவாருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது மூலியமாக நீங்கள் இதில் பார்த்து நீங்கள் அணுகி அது மூலியமாக தெய்வ அருள்வாக்குங்க அது. ஓகேங்களா? அது மூலியமாக நீங்கள் வந்து சிறப்பான பலன் நீங்கள் அடையலாங்க. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பா இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது